வெல்கம் டு EduSprint Academy. இந்த வீடியோல நம்ம SSC CGL CHSL கேட்ட previous year questions தான் பார்த்துட்டு இருக்கோம். கரெக்ட்டா? சோ இன்னைக்கு previous year கேட்ட reasoning questions தான் பார்க்க போறோம். So first question, two different position of the same dice are shown. Find the number opposite to face having 4. So 4 க்கு opposite என்னன்னு கேக்குறாங்க. So இது ரொம்ப சிம்பிள். என்னது? இந்த மாதிரி. So ஒரு டைஸோட ரெண்டு ஃபேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ரெண்டு டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல ரெண்டு சைடு வந்துட்டு சேமா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இதுல என்ன இருக்கு 1 5 இருக்கு, இந்த டைலியும் என்ன இருக்கு 1 5. ஸோ ரெண்டு நம்பர் காமனா இருந்துச்சு அப்பனா 2 numbers are common in the sides of dice அப்படின்னா என்னது ரிமைனிங் இருக்க ரெண்டு நம்பரும் தான் ஆப்போசிட் டு ஈச் அதரா இருக்கும். அப்போ 4க்கு ஆப்போசிட் கண்டிப்பா என்னதான் 2 தான். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 2. ஸோ டைஸ்ல ரெண்டு நம்பர் காமன் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்க ரெண்டு நம்பர் தான் ஆப்போசிட் டு ஈச் அதரா இருக்கும். அண்ட் செகண்ட் கொஸ்டின், செலக்ட் தி ஆப்ஷன் இன் விச் கிவன் ஃபிகர் இன் எம்பெடட். ஸோ எம்பெடட் ஃபிகர்னா என்னது, கொடுத்துருக்க பிக்சர் கீழே இருக்க 4 இமேஜ்ல ஏதோ ஒரு இமேஜ்ல ஹைடா இருக்கும், அது எதுன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்கு, பட் என்ன இருக்குன்னா ஒரு லைன் வந்துருச்சு. ஸோ இங்க பாருங்க, இந்த லைன் இருக்கு, இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டா வரணும், பட் கீழே என்ன ஆயிடுச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துருச்சு. ஸோ அப்ப கண்டிப்பா என்ன கிடையாது, ஆப்ஷன் ஏ கிடையாது. இதுல என்னது அந்த மாதிரி வெர்டிகல் லைன்ஸ் எதுவுமே இல்ல, ஸோ பியும் கிடையாது. இதுல இந்த கீழ் லைன் இருக்கு, பட் இதுல இருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் இல்ல, ஸோ சியும் கிடையாது. ஸோ டில தான் இருக்கு. டில எந்த இடத்துல இருக்கு, ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஸ்ட்ரெயிட் லைனு அண்ட் இதுல இருந்து இந்த ஒரு பெண்டு, இதுல இருந்து ஸ்ட்ரெயிட். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஹைட் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், select the combination of letters that when sequentially placed in the gap of a given letter series will complete the series. ஸோ இதெல்லாம் ஃபில்லர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி ஃபில்லர்ஸ் வந்தாலே நம்ம என்ன பண்ணிக்கணும், ஸ்பிளிட் பண்ணிக்கிறது நல்லது, சரியா? ஸோ 1 3 3 ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க, இல்ல 4 இல்லைன்னா 5 இல்ல ஒரு சில இடத்துல 6 கூட ஸ்பிளிட் பண்ணுவாங்க, சரியா? 6 7 கூட ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம எந்த இடத்துல அது ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இங்க என்ன இருக்கு, ஏபின்னு தொடங்கியிருக்காங்க, வேற எந்த இடத்துல ஏபி வருதுன்னு பார்க்கணும். இங்க ஏ இருக்கு, ஆனா அடுத்த இது என்னன்னு கொடுக்கல. அடுத்து இங்க ஏ இருக்கு, அடுத்து என்ன இருக்கு பி இருக்கு, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க டி. ஸோ இந்த இடத்துல ஏபி ரிப்பீட் ஆயிருக்கு, வேற எங்க ரிப்பீட் ஆயிருக்கு, ஸோ வேற எங்கேயுமே இல்லை, கரெக்டா? பட் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏக்கு அப்புறம் அகைன் என்ன இருக்கு ஒரு பிளேஸ் விட்டு பின்னு இருக்கு. ஸோ சப்போஸ் என்னவா இருக்கலாம், அதுக்கப்புறம் பியா இருந்துச்சு அப்படின்னா இங்க கிவன் ஆப்ஷன்ல எதுவுமே என்ன இல்ல, பிஏ இல்ல, கரெக்டா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் வேற என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு, இங்க ஒரு ஏ இருக்கு, ஏ இந்த ஏவை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்க ஏக்கு அப்புறம் என்ன இருக்கு சி இருக்கு, ஏசி பின்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டா? அண்ட் தென் வேற ஸோ இங்கேயும் ஏசிபி இருக்கு. ஸோ ஏபிக்கு அப்புறம் டி தான் இருக்கு, சாரி. ஸோ ஏபி இங்க இருக்கு, பிக்கு அப்புறம் எங்க இருக்கு இங்க டி இருக்கு, கரெக்டா? ஸோ அப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா ஏபி, ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னா ஏக்கு அப்புறம் ஒரு கேப் விட்டு பி இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை சப்ஸ்டியூட் கூட பண்ணி பார்க்கலாம், சரியா? ஸோ என்ன வரும், ஏபி ஃபர்ஸ்ட் ஒன்னை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா டி பி ஏ, அடுத்து சி பி ஏ, அடுத்து பி டி. ஸோ அடுத்த டேஷ்ல யார் வருவா, தேர்ட் ஒன்னா, அப்போ பி, அதுக்கப்புறம் ஏசிபி, அடுத்து ஏ பிடி பிஏ சிபி. ஸோ இதில் பாருங்க எந்த இடத்துல ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஏபிடி பிஏசி பி, அடுத்து ஏபிடி வருது, கரெக்டா? ஏபிடி இங்கேயும் ஏபிடின்னு இந்த இடத்துல தான் ரிப்பீட் ஆக ஆரம்பிக்குது. ஏடிபி, அடுத்து என்ன இருக்கு பிஏசிபி, அண்ட் தென் அகைன் என்ன பண்றாங்க ஏபிடி பிஏசிபி. ஸோ அப்ப இதுல என்ன பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. ஸோ 7 ஸ்பிளிட் பண்ணி எப்படி என்ன சீக்வன்ஸ்ல இருக்கு அப்படின்னா ஏபிடி, அடுத்து பிஏசிபி. ஸோ இதுவே தான் அகைன் என்ன ஆயிருக்கு ரிப்பீட் ஆயிருக்கு, ஏபிடி பிஏசிபி.
ஸோ ஏபிடி பிஏசிபி. சப்போஸ் இதெல்லாம் போட்டிருந்தா மேபி என்ன ஆயிருக்காது, கரெக்டாக வந்திருக்காது. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்ப்போமா. ஸோ ஏபி, அடுத்து ஏபிஏ, சி, அடுத்து பிஏ பிடி, பிஏ சிபி, அடுத்து சி பி டிபிஏ டிபி. ஸோ இதில் ரிப்பீட் ஆகுதா பாருங்க. ஏபி ஏபி, அடுத்து ஏபி, அடுத்து ஏபி வருது, அடுத்து ஏசி. ஸோ ஏபிஏ பிஏசி பிஏபி, அடுத்து டி. ஸோ எந்த இடத்துலையுமே என்ன ஆகலை, ரிப்பீட் ஆகலை. ஸோ இந்த ஃபில்லர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல ரிப்பீட் ஆகும். சரியா. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் வந்து 7 7 ஸ்ப்ளிட் பண்ணி அது என்ன ஆயிருக்கு, ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஒன்று நீங்கள் அதை ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்க, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஏபி, அடுத்து இங்கே என்ன இருக்கு, டின்னு இருக்கு. கரெக்டா. ஏபி, அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன வரும், டி. ஸோ இந்த இடத்துல ஏபிக்கு அப்புறம் டி இருக்கு. ஸோ அப்போ டி. அடுத்து பிஏக்கு அப்புறம் எங்க ரிப்பீட் ஆயிருக்கு, ஸோ பிஏ, அடுத்து என்ன வந்திருக்கு, பி வந்திருக்கு. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வேற எங்கேயும் பிஏ இருக்கா. ஸோ அப்போ பிஏ, ஸோ பிஏக்கு அப்புறம், பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏக்கு அப்புறம் எது ரிப்பீட் ஆயிருக்கு, சி. அதாவது ஏபி, அடுத்து டி பார்த்தோம்னா அதாவது ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஏபிடி இருக்கா, அடுத்து பிஏ இருக்கு. அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஏக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பி இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் பி போட்டேன்னா அடுத்து இந்த இடத்துல என்ன வரணும், டி வரணும். பட் இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு, பி இருக்கு. ஸோ அப்ப கண்டிப்பா இந்த ஏக்கு அப்புறம் வர ஆல்பபெட் கிடையாது. அடுத்து ஏக்கு அப்புறம் வருது என்ன இருக்கு, சி. அப்ப இந்த இடத்துல தான் என்ன வரணும், சி இருந்தாதான். சிக்கு அப்புறம் என்ன இருக்கு, பி இங்கேயும் இருக்கு. கரெக்டா. அதே மாதிரி ஏபிடி, அடுத்து என்ன வரும், பிஏ. ஸோ அப்ப இந்த இடத்துல பி ஏசி, அடுத்து பி, அதுக்கப்புறம் அகைன் என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகுது, ஏபிடி பிஏசிபி. சரியா. ஸோ இந்த சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ரிப்பீட் ஆகும். அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சரியா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். செலக்ட் தி ஃபிகர் தட் வில் கம் நெக்ஸ்ட் இன் தி ஃபாலோயிங் ஃபிகர் சீரீஸ். ஸோ ஃபிகர் சீரீஸ் நெக்ஸ்ட் என்ன ஃபிகர் வரும்னு கேட்டிருக்காங்க. எது வரும், ஸோ எது வரும் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்கொயரு. அடுத்து என்ன ஆகுது, அந்த ஸ்கொயருக்குள்ள இன்னொரு இமேஜ் வருது. கரெக்டா. அடுத்து ஒரு டைமண்ட் ஷேப் கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த டைமண்ட் ஷேப்குள்ள இன்னொரு ஷேப் வருது. அப்ப நெக்ஸ்ட் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன வரணும், சர்க்கிள்குள்ள வேற ஒரு ஷேப் வரணும். கரெக்டா. பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்னு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, இன்னொன்னு இது ரெண்டுமே கிடையாது. கரெக்டா. அப்போ ஆப்ஷன் ஏல சர்க்கிள் இருக்கு, பட் இதுக்குள்ள என்ன ஆயிருக்கு, அதே இது வரல. ஸோ என்ன ஆயிருக்கு, வேற ஒரு இமேஜ் வந்திருக்கு. பட் இதுல என்ன, சர்க்கிள்குள்ள சர்க்கிளே வருது. அப்ப கண்டிப்பா என்ன கிடையாது, ஏவும் கிடையாது. ஸோ அப்ப சர்க்கிள்குள்ள இன்னொரு பிக்சர், இன்னொரு இமேஜ் வரணும். கரெக்டா. இன்னொரு ஸ்கொயரோ ரெக்டாங்கிளோ ஏதோ ஒரு ஷேப் வரணும். ஸோ அப்ப அனதர் ஷேப்னா இதுல தான் என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நெக்ஸ்ட் என்னதான் வரும், ஆப்ஷன் டி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இன் எ கோட் லாங்குவேஜ். ஸோ பெர்முடேஷனை வந்து இப்படி கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பப்ளிக் செக்டாரை எப்படி கோட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதை ஃபர்ஸ்ட் டீ கோட் பண்ணிவோமா, என்ன லாஜிக்னு கண்டுபிடிப்போமா. ஸோ பிஇஆர், ஸோ மோஸ்ட்லி இதை எதுக்கு சேஞ்ச் பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், நம்பர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணோன்னா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஐபிகே எஃப்ஆர் எம்எக்ஸ்எம் FLG. So 16, 5, 18, 13, 21, 21, 29, 15, 14. And இங்கே பார்த்தோன்னா 9 to 11, 6, 18, 13, 24, 13, 6, 12, 7. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, 16 இங்கே 9 இருக்கு, என்ன பண்ணியிருக்காங்க, -7 பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கே 5, இங்கே 2 இருக்கு, -3, 18, 11, -7, 13, 6, -7, 21, 18, so -3, and 20, 13, -7, 1, 24. ஸோ அப்போ மைனஸ் என்ன பண்ணியிருக்காங்க, 3 பண்ணியிருக்காங்க.
2013னா -7, 9 6னா -3, 15 12னா -3, 14 7னா -7. ஸோ அப்போ டிஃபரன்ஸ் எல்லாமே என்னதான் இருக்கு, -7 -3 தான் இருக்கு. பட் அது என்ன லாஜிக்னு பார்க்கணும், ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. ஸோ -7 -3 அடுத்து -7, அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும், -3 இருக்கணும். ஆனால் அங்கே என்ன இருக்கிறது -7. அப்போ என்ன இருக்கு, வேற ஏதோ ஒரு லாஜிக் இருக்கு. ஸோ வேற என்ன லாஜிக், எங்கெல்லாம் -3 பண்ணியிருக்காங்க பாருங்க, ஈக்கு பண்ணியிருக்காங்க, யூ, ஏ, ஐ, ஓ. ஸோ ஏஇ ஐஓயு. ஸோ வவ்வல் எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்காங்க, -3 பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கான்சனன்ட்டுக்குலாம் என்ன பண்ணியிருக்காங்க, -7 பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அதுதான் லாஜிக். ஸோ என்ன லாஜிக்கு, வவ்வல்ஸ்க்குலாம் -3 அண்ட் கான்சனன்ட்டுக்கு -7. இதுதான் லாஜிக். ஸோ அதே மாதிரி பப்ளிக் செக்டார் போட்டானா என்ன வரும், LICSECTOR. ஸோ நம்பருக்கு சேஞ்ச் பண்ணோன்னா 16, 21, 2 அண்ட் தென் 12, 9, 3, 19, 5, 3, 20, 8, 15 and 18. ஸோ எதெல்லாம் வவல், ஸோ U, I, E, O. கரெக்டா, வேற எதுவுமே இல்லை, ஏ இல்லை. ஸோ IOU தான் இருக்கு, EIOU தான் இருக்கு. ஸோ அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், -3. 21 -3னா என்ன வரும், ஸோ 21 -3னா 18. ஸோ 18க்கு ஆல்பபெட் 6. அடுத்து 9 -3னா 6, F. அடுத்து 5 -3னா 2, that is B. அடுத்து 15 -3 அப்படின்னா 12. ஸோ அப்படின்னா என்ன வரும், L. அடுத்து மற்ற எல்லாத்துக்குமே கான்சனன்ட்டுக்கு என்னது, -7 தான். ஸோ 16 -7னா 9, ஸோ I. அடுத்து 2 -7 அப்படின்னா என்ன வரும், ஸோ ரிவர்ஸில் போகணும். கரெக்டா, ஸோ 2 அங்கிட்ட ஒரு 5னா 25 வரும், சாரி 24 வரும். 2 அண்ட் தென் அந்த சைடு 5 அப்படின்னா 21 U. அண்ட் தென் 12ல 7 போயிடுச்சுன்னா 5 E. அண்ட் தென் 3 -7 அப்படின்னா 3 இங்கிட்ட சப்ராக்ட் பண்ணிடணும். ஸோ ABC 3 போயிடும், திருப்பி ரிவர்ஸில் இசட்லேருந்து பார்க்கணும். ஸோ இசட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கிட்ட ஒரு 4 சப்ராக்ட் பண்ணணும். 26ல 4 போயிடுச்சுன்னா 22 V. அண்ட் 19 -7னா 12, ஸோ L. அடுத்து 3 -7, ஸோ ABC 3 இங்கிட்டு போயிடும். அண்ட் தென் அந்த சைடு 26ல 4 சப்ராக்ட் பண்ணோம்னா 22, that is V. ஸோ 20 -7னா 13 M. அண்ட் 18 -7 அப்படின்னா 11K. ஸோ IRU EFVL எங்க இருக்கு, IRU இல்லை. ஸோ IRU EFVL BV MLK. ஸோ ஆப்ஷன் D is the answer. புரியுதா என்ன லாஜிக்னு. ஸோ வவல்ஸ்க்குலாம் வந்துட்டு -3 பண்ணியிருக்காங்க, கான்சனன்ட்டுக்கு -7 பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் வேறு கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.